கேளுங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி ஸ்டோரி கேளுங்க. அதுல ஒரு அங்கிள் டெல்லி போறாரு, 2 பூனை வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் பூனைங்க கொடுத்தது 2 உத. அங்கிள் போய் மோதிக்கிட்டாரு. என்னாச்சு மசாவ்? அதுக்கு ஏன் இப்படி நாகமா பாக்குறேன்? அது நாகம் இல்ல சோகம்னு சொல்லுவாங்க. அட நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. மசாவ் காலையில இருந்து சேடா இருக்கா? என்னாச்சு மசாவ், நீ எதுக்கு சேடா இருக்க? ஐச்சன் உன்கிட்ட பேசலையா என்ன? இல்ல அப்படி இல்ல. அவ உன்னை அவளோட பெட் டாக் மாதிரி ட்ரீட் பண்றா. ஷேக் ஹேண்ட், ஸ்டாண்ட் அப், ஜம்ப், ஸ்லீப், நவ சிட் டவுன். அவ உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, அதனால யோசிச்சு நீ டென்ஷன் ஆகுறியா? அது உண்மை கிடையாதுப்பா. அப்ப உண்மை என்ன? ஐச்சான் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றா. வித்தியாசமான பிஹேவா? என்ன சொல்ற நீ? ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ஐச்சான் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கற. ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்ன? அப்ப நீ சந்தோஷத்துல துள்ளி தானே குதிச்சாகணும் மசாவ். அதை எப்படி பார்த்தாலும் குதிக்க சொல்ற? அவன் உண்மையாவே ஐச்சான் என்னால நம்பவே முடியல. நாங்க இதை எப்படி ஒத்துக்கிறது? அப்ப இதான் விஷயம்னு ப்ரூவ் பண்ணி காட்டு. ஹலோ ஐச்சான். ஓகே. மாசுவா? மாசு சொல்லுங்க, உங்களோட மனசுல இருக்கறத சொல்லுங்க. இல்ல, உன்னோட ஞாபகம் வந்தது, அதனால தான் கூப்பிட்டு பார்த்தேன். சும்மா தான் கூப்பிட்டேன், நீ இங்க இருந்து போகலாம். ஓகே. மாசு, நீங்க எப்பெல்லாம் என்ன கூப்பிடுறீங்களோ நான் உங்ககிட்ட ஓடி வருவேன். என்னால நம்பவே முடியல. இதையத்தான் நானும் சொன்னேன். கதையில ட்விஸ்ட். எனக்கு ஐச்சான ரொம்ப நல்லாவே தெரியும். குரேஷி, நீயும்